அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ் கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, அந்த குழந்தை பிறப்பு, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, அது சம்மந்தமான ஒரு குரல் பதிவு தான். என்னோட கர்ம ஆராய்ச்சியில் தொடர்ந்து இந்த சம்பவங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்படி ஒரு வேதனை பெற்றோர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. நான் நிறைய நேர்காணலில் சொல்லியிருக்கேன். குழந்தைங்களோட கர்மா தான் பெற்றோர், பெற்றோரோட கர்மா தான் குழந்தை. அது எப்படின்றது வரைக்கும் நான் கண்கூடா உணர்ந்தேன். இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் உதவி பண்ணேன். நான் உதவி பண்ணுன்றதாடி முருகப்பெருமான் பண்ண வச்சாரு. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு தனியார் பள்ளியில் நான் தனியார் பள்ளியில் சேர்க்கறது சரி தவறு, அரசு பள்ளியில் சரி தவறு அப்படின்னு நான் எதுவும் குறிப்பிட்டு சொல்ல வரல. என்னுடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க. நான் அரசு பள்ளியை சேர்த்ததுக்கு ஒரு பெரிய காரணம் எனக்கு தனியார் பள்ளியில் படிக்கிற அளவுக்கு வசதி இருந்தும், செய்யக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருந்தும் நான் அது செய்யலை. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், தனியார் பள்ளிகளில் படிக்கிற குழந்தைங்க ரொம்ப நல்லவங்க, அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க கெட்டவங்க, அந்த மாதிரி ஒரு தோற்றம் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. அப்படி கிடையாது. எந்த பள்ளியில படிச்சாலும் அந்த குழந்தைங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க, நல்லவங்களா தான் வளருவாங்க. அதுல அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்க ஒரு தன்னம்பிக்கை தானா ஈஸியா கிடைக்கிறது நான் பல தடவை பார்த்துருக்கேன். நான் உட்பட எல்லாருமே அரசு பள்ளியில படிச்சவங்க தான் எங்க குடும்பத்துல. அப்போ இந்த குழந்தைங்க தனியார் பள்ளியை பெற்றோர்கள் சேர்த்துட்டு அவங்க அந்த ஃபீஸ் கட்ட முடியாம ஒரு பெரிய வேதனையில அவங்க தினம் தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப மனவேதனைப்பட்டு, நாளைக்கு ஃபீஸ் கட்டலனா குழந்தைய வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும்போது என்கிட்ட உதவி கேட்டவங்கள முருகர் அடியார்கள், நான் முருகரை நம்பி நான் கேட்குறேங்க சார், செய்யுங்க சார் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறேன். இது ஒரு வகை கர்மாவாக இருந்தாலும், இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா வயிற்றில் இருக்கும்போதே நான் குழந்தைக்கு பேர் தீர்மானிச்சிட்டேன். குழந்தைக்கு என் குழந்தை இப்படி பிறந்தோன்னே இப்படி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிடாதீங்க எப்பயுமே. அது இயற்கை அது விரும்புதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இயற்கை கொடுக்குறது எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். 10 மாதம் 10வது மாதம் அந்த நாளில் தான் குழந்தை பிறக்கணும்னு விதி இருக்கிறப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு குழந்தை கொடுத்துருங்க, இதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ நான் சொல்ல நேரில் ஆப்ரேஷன் பண்ணி எடுங்கன்றதுமே இயற்கையோட மிகப்பெரிய எதிர்வினைக்கு நம்ம உள்ளாகிறோம். அது இந்த பர்த்தில் இல்லைன்னா கூட கண்டிப்பாக ஒரு பர்த்தில் இதோட எதிர்வினை சரிசமம் செய்யப்படுன்றதான் ஒரு பெரிய உண்மை. இப்போ நம்ம குலதெய்வ பேர் வேண்டிக்கிறோம், எங்கள் குடும்பத்தில் மூத்தவங்க பேர் தான் வைக்கிறது வழக்கம், அது எல்லாமே செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த குழந்தை இந்த பேர் தான் வைப்பேன், இப்படி தான் செய்வேன், இப்படியெல்லாம் முன்கூட்டியே திட்டமிடுறது கூடுமான வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. இயற்கை ஆசிடிஸ் என்ன கொடுக்குறதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம கருமை வினை குறையிறதுக்கும் ஊழ்வினை மாறுறதுக்கும் உண்டான ஒரு பெரிய பாலமாகவும் பெரிய வழியாகவும் இருக்கே தவிர நம்ம முன்கூட்டியே திட்டமிட நல்லது. ஆனால் இந்த குழந்தை விஷயத்தில் அப்படி திட்டமிடாதீங்க. நான் பெரும்பாலானோர் நான் சந்தித்த எல்லா பெற்றோர்களுமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சம்மந்தப்பட்டவங்க தான். அதே மாதிரி இந்த குழந்தைகள் பேர் வைக்கிறது கூட ரொம்ப சாந்தமான பேர் வைங்க, பேர் அர்த்தம் தெரிஞ்சு வைங்க. நீங்கள் வைக்கிற ஒரு பேருக்கு கூகுளில் ஒரு அர்த்தம் இருந்தாலும் உண்மையான அதுக்கு உண்டான அர்த்தம் அது வேற மாதிரி அர்த்தம் இருக்கும்போது அது அந்த குழந்தை உச்சரிப்பு செய்ய செய்ய அந்த குழந்தைக்கு உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ ஒரு பாதிப்பு வந்துகிட்டே இருக்குன்றது கண்கூட நான் பார்க்குறேன். உக்ரமான பேர்கள் வச்சவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ராஜடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறதையும், அதுக்கப்புறமா அந்த பேர் மாற்றினதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சாந்தமான வாழ்க்கை மாறதையும் கண்கூட நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஏன்னா பேருக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அதே போல் குழந்தை பிறந்தா முருகர் பேர் வைக்கிறேன்னு வேண்டிக்கிறவங்க எல்லாருமே குகன் அப்படின்னா நிமலன் வைங்க. என்னோட முருகர் ஆராய்ச்சியில் இந்த பெண் குழந்தைகள் வைக்கக்கூடிய பேர்களை தேர்வு செய்திருக்கேன். அதுவும் முருகப்பெருமாட்ட உத்தரவு கேட்டு நான் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.